ஸோ குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ போன கிளாஸ்ல நம்ம நடத்தின டாபிக்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ். அதை பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா வந்து டேரெக்டாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மியூட் பண்ணிக்கிங்க எல்லாரும், யாருக்கும் வாய்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கு ப்ளீஸ். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரிங் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா வந்து புதுசா வந்து நம்ம போன கிளாஸ்ல வந்து இந்த இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதனுடைய கண்டினியூட்டி இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து டிரான்ஸ்லேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது நான் போன வாரம் நடத்தின கிளாஸ் நான் வந்து ஃபாஸ்டா கோத்ரூ பண்ணிடுறேன். ஸோ என்ன பண்ணணுன்றது நம்ம ஸ்ட்ரிங்னா என்னன்னு பார்த்தோம், அதோட டெஃபினேஷன், அப்புறம் வந்து கேர், அப்புறம் வேர் கேர், இதுக்கு ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம். தென் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ், அதாவது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து 6 பார்ட்டா நம்ம வந்து செக்ரிகேட் பண்றோம். எக்ஸ்ட்ராக்டிங் பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட், அப்புறம் கன்வெர்ட்டிங் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் பத்தி பார்த்தோம். தென் ரிமூவிங் ஸ்பேசஸ், இப்படி வந்து இந்த எல் ட்ரிம், ஆர் ட்ரிம், ஆல் தோஸ் திங்ஸ் நம்ம வந்து போன கிளாஸ்ல பார்த்து சர்ச்சிங் த டெக்ஸ்ட், கேர் இண்டெக்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம் எப்படி வந்து ஒரு சர்ச்சை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்கேட் பண்றது பார்த்தோம், கன்கேட் அண்ட் கன்கேட் அண்டர்ஸ்கோர் டபிள்யூஎஸ் ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து பார்த்து நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரிங் கன்கேட்டேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வந்து ஃபார்மேட்டிங் அவுட்புட், அதை வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ரெண்டாவது செஷன்ல டைம் இருந்தால் நம்ம அந்த ஃபார்மேட்டிங் கான்செப்ட் கவர் பண்ணுவோம். ஸோ இதான் நம்ம போன வாரம் பார்த்த ஃபங்க்ஷன்ஸ். லென்த் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இப்படி லென்த் என்ன பண்ணா உங்களுக்கு வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் அந்த கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்பேசஸ் வந்து கன்சிடர் பண்ணாது, ஒன்லி வந்து லீடிங் ஸ்பேசஸ் வந்து ஸ்பேஸ் இருந்தா, அதாவது என்னன்னா இந்த ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேசஸ், அதாவது அடுத்தது இருக்கு இல்லையா, எஸ்கியூஎல் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா. ஸோ நீங்க இது கொடுக்கும்போது அவுட்புட் 3 தான் வரும். உங்களுக்கு வந்து இந்த ட்ரைலிங் ஸ்பேசஸ் வந்து இருந்ததுன்னா அது இக்னோர் பண்ணிடும் லென்த் வந்து. அதே ஸ்பேஸ் வந்து முன்னாடி இருந்ததுதான், ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம லீடிங் ஸ்பேசஸ் சொல்லுவோம். ரைட் சைடில் இருக்கிற ஸ்பேசஸ் வந்து நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்பேஸ், லீடிங் ஸ்பேசஸ் சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த எஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸாக இருந்தால் அது கன்சிடர் பண்ணணும். அது வந்து ரைட் சைடில் இந்த எல்லுக்கு அப்புறம் இருக்க ஸ்பேசஸ் இருந்தால் அது வந்து நீங்கள் லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது கவுண்ட் பண்ணாது. நீங்க நல்லுக்கு வந்து நீங்க லென்த் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு அவுட்புட் உங்களுக்கு வந்து நல்லு தான் வரும். அதுக்கு வந்து எதுவும் வந்து கவுண்ட் எல்லாம் பண்ணாது, பிகாஸ் நல் இஸ் அன்னோன் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா லென்த் பார்த்தோம். இந்த டேட்டா லென்த் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து ரெண்டு சைடுல இருந்தாலுமே கன்சிடர் பண்ணிக்கும். உங்களுக்கு லீடிங் ஸ்பேசஸா இருக்கலாம், இல்லை வந்து ட்ரைலிங் ஸ்பேசஸா இருக்கலாம். ஸோ ரெண்டு ஸ்பேசஸ்மே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணாது வந்து. அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து நீங்க டேட்டா லென்த் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். கேருக்கும் அப்புறம் வந்து என் கேருக்கு அப்புறம் வந்து வேர் கேர், அப்புறம் வந்து என் வேர் கேர், இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஸோ ஜென்ரலாக வந்து கேர் வந்து பார்த்தீங்கன்னா 3 பைட்ஸ் எடுக்குதுன்னா என் கேர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த சைஸ், 2x சைஸ் வந்து உங்களுக்கு எடுக்கும். அது வேர் கேர் வந்து 2 பைட் எடுக்குதுன்னா உங்களுக்கு என் வேர் கேர் வந்து 4 பைட்ஸ் எடுக்கும். அதாவது என்னன்னா கேருக்கும் என் வேர் கேருக்கும் கம்பேர் பண்ணும்போது கேரும் என் வேர் கேர் எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்குதோ அதோட வந்து 2x சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து என் வேர் கேர்ல வந்து உங்களுக்கு வரும். So அதுதான் வந்து ஆஹ் அதையும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், லென்த். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லென்த் பார்த்தோம். நெக்ஸ்ட் சப்ஸ்ட்ரிங் எல்லாம் உங்களுக்கு இதுவும் நம்ம போன கிளாஸ் வந்து ஜஸ்ட் நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கோத்ரூ பண்றேன். யாருக்கு டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க, நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். இந்த சப்ஸ்ட்ரிங் என்ன பண்ணா போர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம பார்த்தோம். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வர் இருக்குன்னா அதுல இருந்து நீங்க 11th ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 1, ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸ் கிடையாது, 1ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வர் இருக்கு. சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நீங்க 11th கேரக்டர்ல இருந்து, அதாவது 11th பொசிஷன் வந்து மூணு மூணு கேரக்டர் வந்து நீங்க ஃபெச் பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட் வந்து 9 கேரக்டர், 10 வந்து ஸ்பேஸ். எஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து எத்தனை லெட்டர் வரும், மூணு மூணு லெட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 11,3 கொடுத்தீங்கன்னா சீக்வல் உங்களுக்கு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 1,9ன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து 9 கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கும். அதான் வந்து மைக்ரோசாஃப்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் கேசஸ்லாம் பார்த்தோம். நீங்க வந்து உங்க ஸ்ட்ரிங்கோட லென்த்தோட கம்மியா கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அதுக்கப்புறம் வந்து
ஜீரோன்னு வந்து ஆரம்பிச்சா என்ன ஆகும், அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் ஆக்சுவலா வந்து. தென் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன ஆகும், எக்ஸஸ் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும். இதுல மொத்தமே 9 கேரக்டர்ஸ் தான் இருக்கு. அதுல வந்து 6ல ஆரம்பிச்சு 100 கொடுத்தீங்கன்னா என்ன என்ன வரைக்கும் இருக்கோ அது வரும். இங்க 6ல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு வந்து டிஏசிஎஸ் 4 கேரக்டர் தான் இருக்கு, அது மட்டும் ரிட்டர்ன் ஆகும். மீதி எல்லாம் வந்து இட் வில் இக்னோர். அதே மாதிரி லென்த் வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் போர்ஷன் வந்து நீங்க வந்து செகண்ட்ல இருந்து ரிவர்ஸ்ல நீங்க போக முடியாது. இண்டெக்ஸ் வந்து சப்ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் 2, -3 கொடுத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் அவுட் ஆஃப் ரேஞ்ச் உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ நெகட்டிவ் பார்ட் ஆஃப் போர்ஷன் வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பார்க்க முடியாது. ஒன்லி வந்து ரைட் சைடு தான் எடுக்க முடியும். லெஃப்ட் சைட்ல இருந்து நீங்க வந்து எந்த ஒரு ஸ்ட்ரிங்கையும் வந்து நெகட்டிவ்ல போக முடியாது. ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் தான் நீங்க போக முடியும். நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வந்து த்ரோ பண்ணும். நெக்ஸ்ட் நல்ல வந்து பார்த்தோம். நல்ல வந்து நீங்க வந்து சப்ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணி நல்லுன்னு கொடுத்து அதுக்கு வந்து சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலி வந்து உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணோம். அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது பார்த்தோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருப்போம். நல்லுன்னு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை வந்து நல்லுன்றது ஒரு அன்னோன் டேட்டா டைப், அதை வந்து ஒரு மீனிங்ஃபுல் டேட்டா டைப் மாத்துறதுக்கு நான் எக்ஸ்பிளிசிட்டா வந்து கேஸ்ட் யூஸ் பண்ணி அதை வந்து வேர் கேரா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கும் போது எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணாது. பட் எனக்கு அவுட்புட் எதுவும் வராது. பட் என்னன்னா எரர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் நம்ம வந்து. தென் வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். லிஃப்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணா ஜென்ரலா வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 9 கேரக்டர்ஸ் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வர்னு கொடுத்துருக்கேன் லெஃப்ட் ஆஃப் அப்படின்னு. லெஃப்ட் கொடுக்கும்போது என்னன்னா எம்னு ஆரம்பிச்சு நம்மளுக்கு இந்த அந்த 9 லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து லெஃப்ட். அதே மாதிரி நல்லுக்கு வந்து நீங்க வந்து லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க அவுட்புட் வந்து நல்லுன்னு தான் வரும் ஆக்சுவலா வந்து. So அதே மாதிரி இதுக்கும் வந்து எட்ஜ் கேசஸ்லாம் இருக்கு. நீங்க வந்து லென்த் வந்து ஸ்ட்ரிங் லென்த்தோட அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து ஃபுல்லா ரிட்டர்ன் பண்ணும். இல்லாத பத்தி கவலை கிடையாது, அது வந்து இக்னோர் பண்ணிடும். லென்த் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து ரிட்டர்ன்ஸ் எம்டி ஸ்ட்ரிங்னு வரும். அது லென்த் ஜீரோ லெஸ் தென் ஜீரோ நெகட்டிவ்ல கொடுத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து இன்வாலிட் லென்த் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்து உங்களுக்கு த்ரோ பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லுக்கு லெஃப்ட் எடுத்தா உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லு தான் வரும். சிமிலரா ரைட்டுக்கும் அதே தான். ஸோ எதுவும் பெருசா சேஞ்ச் இல்லை. லெஃப்ட்ல உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதே தான் வந்து ரைட் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வர் கமா 6ன்னு கொடுத்தேன்னா ரைட்ல இருந்து எனக்கு வந்து ஒரு 6 கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ரைட்ல இருந்து 1 2 3 4 5 6 சர்வர்ன்றது மட்டும் வரும். நல் வேல்யூக்கு வந்து நீங்க ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லுன்னு தான் வரும் உங்களுக்கு வந்து. ஸோ நீங்க சப்ஸ்ட்ரிங்கா இருக்கட்டும் இல்ல நல்ல லெஃப்ட் ஃபங்க்ஷனா இருக்கட்டும் ரைட் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், நீங்க நல் வேல்யூக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லுன்னு தான் வரும். உங்களுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்கா வந்து எந்த ஒரு அவுட்புட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்காது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சிங் இன்சைடு ஸ்ட்ரிங்ஸ். இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இங்கே தான் முடிச்சோம் நம்ம வந்து. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேர் இண்டெக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஆக்சுவலா வந்து. என்னன்னா இந்த ஸ்ட்ரிங்ல என்ன பண்ணுவோம், அந்த கேர் இண்டெக்ஸ் வந்து ஆஹ் ஒரு 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 ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து கேர் இண்டெக்ஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஜென்ரலா வந்து நீங்க சர்ச் பண்ணும்போது சீக்குவல் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ். அது ஸ்மால் ஏ கேபிட்டல் அது மாதிரி எதுவும் டிஃபரன்ஸ் தெரியாது. நீங்க ஸ்மால் ஏ கொடுத்தாலும் கேபிட்டல் ஏ கொடுத்தாலும் அது வந்து சேமா தான் கன்சிடர் பண்ணும். இந்த கேர் இண்டெக்ஸோட சின்டாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து 3 பேராமீட்டர் எடுக்கும். ஒன்னு வந்து சப்ஸ்ட்ரிங், ரெண்டாவது வந்து ஸ்ட்ரிங், மூணாவது வந்து ஸ்டார்டிங் பொசிஷன். இந்த சப்ஸ்ட்ரிங்ன்றது என்னன்னா எந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க வந்து எந்த ஸ்ட்ரிங் தட் யூ ஆர் கோயிங் டு சர்ச் ஃபார். நீங்க வந்து அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து எதுல சர்ச் பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. என்னன்னா நீங்க 8000 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து அதுல பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் வித் சர்ச்சிங் டேக்ஸ் பிளேஸ். நீங்க எந்த ஸ்ட்ரிங்ல வந்து நீங்க வந்து சர்ச் பண்ண போறீங்க அப்படின்றது தான் வந்து ஸ்ட்ரிங். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். எந்த ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து நீங்க பண்ண போறீங்க, இந்த பொசிஷன் ஃப்ரம் விச் சர்ச்சிங் வில் டேக் பிளேஸ். இது வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர் தான். நீங்க கொடுக்கலாம், அது வந்து பை டிஃபால்ட்டா வந்து முதல் கேரக்டர் தான் வந்து பை டிஃபால்ட்டா வந்து பார்க்கும். அதுல இருந்துச்சுன்னா அந்த கேரக்டர் வந்து மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா கேர் இண்டெக்ஸ் என்ன பண்ணும், இட் வில் ரிட்டர்ன் த பொசிஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங். நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை சர்ச் பண்ண போறீங்க. அந்த ஸ்ட்ரிங் வந்து எந்த பொசிஷன்ல இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த கேர் இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இட் வில் ரிட்டர்ன் த பொசிஷன் தான். உங்களுக்கு எதுவும் வேல்யூஸ்லாம் வந்து உங்களுக்கு எதுவும் வந்து கேரக்டர்ஸும் ரிட்டர்ன் பண்ணாது. அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து இல்ல பர்டிகுலர் வேர்டு வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் வந்து உங்களுக்கு கேர் இண்டெக்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்ட்ரிங் வந்து அந்த ஸ்ட்ரிங்ல உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சு அது இல்லைன்னு சொல்லிச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஜீரோன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு வேர்டை வந்து ஒரு பொசிஷன் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து பார்க்க ஸ்டார்ட்ஸ் ஒன்று தான். நீங்க சர்ச் பண்ற வேர்டு இல்லைன்னா இட் வில் ரிட்டர்ன் ஜீரோ.
ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் காட்டுறேன், எப்படி இந்த கேர் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றது. இந்த கேர் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, நான் வந்து இப்போ ஏன்ற ஒரு லெட்டரை வந்து என்ன பண்ண போறேன்னா சர்ச் பண்றேன். ஸோ இந்த கேர் இண்டெக்ஸோட ஒர்க் என்னன்னா, ஐம் கோயிங் டு சர்ச் லெட்டர் ஏ. நான் லெட்டர் ஏன்றதை வந்து டேட்டா சயின்ஸ் இன் தமிழ்ல வந்து சர்ச் பண்ண போறேன். சர்ச் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த லெட்டர் இருக்கோ அதனோட பொசிஷன் தான் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இங்க பார்த்தா ரெண்டு ஏ வந்து இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துலயும் இருக்கு. இப்போ நான் வந்து என்னன்னா, இந்த ஜென்ரலா பேசிக்கா வந்து இந்த மாதிரி கேர் இண்டெக்ஸ் கொடுத்து ஒரு லெட்டர் வந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த லெட்டர் எந்த பொசிஷன்ல அப்பியர் ஆகுதோ அதனுடைய இண்டெக்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இது ஆல்வேஸ் இண்டெக்ஸ் வந்து ஒன்னுல ஆரம்பிக்கும், நம்ம பார்த்தோம். டி வந்து பொசிஷன் நம்பர் 1, ஏ வந்து பொசிஷன் நம்பர் 2. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கேர் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 2 வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். இதுதான் பேசிக் கேர் இண்டெக்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. இதுதான் ஒரு ஒரு பர்டிகுலர் கேரக்டரோ ஒரு வேர்டு இதை வந்து நீங்க அது என்னன்னா நீங்க சர்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து நான் வந்து இப்போ டேட்டான்னு சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங் பொசிஷன் தான் எடுக்கும். இப்போ இந்த டேட்டான்னு இருக்குன்னா டி வந்து எங்க ஆரம்பிக்குது, இப்போ இது கொடுத்தாலும் இது ஒண்ணுன்னு வரும். ஏன் ஒண்ணுன்னு வருதுன்னா, இந்த டின்றது எங்க ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஆரம்பிக்குது. ஸோ இது கேரண்டெக்ஸோட டெஃபினேஷன். நீங்க என்ன வேர்ட் சர்ச் பண்றீங்களோ அதனுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அது அது ஃபுல்லா அது எங்க போய் முடியுது அப்படின்னா தெரியாது. இப்போ சப்போஸ் நான் தமிழ்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணணும் நம்மளுக்கு வந்து 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. இப்போ 14th பொசிஷன் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இங்க இருந்து இந்த தமிழ்ன்றது எங்க ஆரம்பிக்குது, அது ஆரம்பிக்கிற இடத்த வந்து நமக்கு அந்த பொசிஷனை வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் அந்த கேர் இண்டெக்ஸோட மெயின் டெஃபினேஷன். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா, அதுல கேர் இண்டெக்ஸ் என்னன்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற டவுட் இருக்கா இருக்காது? எல்லாரும் கேளுங்க, அமைதியா இருக்காதீங்க. ஸோ சைலண்டா இருந்தீங்கன்னா எனக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் வந்து எனக்கு வந்து சாட்ல நீங்க வந்து எஸ் ஆர் நோ இல்ல புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகைன். நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன் நான். ஸோ அதனால வந்து கொஞ்சம் இன்டராக்டிவா இருங்க. செஷன் வந்து அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. தாராளமா நீங்க வந்து இன்டராக்ட் பண்ணலாம், டவுட்ஸ் கேளுங்க. ஸோ ஒரு மாதிரி அமைதியா இருந்தா இட் வில் பிகம் ஒன் வே, நான் மட்டும் பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நான் வந்து ஒவ்வொரு கிளாஸ் அதான் சொல்றேன் நான் வந்து. ஸோ ப்ளீஸ், உங்களுக்கு ஏதாவது புரியல தயவு செஞ்சு கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் 2 நம்ம பார்ப்போம். கேரண்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து என் வாய்ஸ் கேட்குது எல்லாருக்கும்? வாய்ஸ் கிளியரா இருக்கலாமா எல்லாருக்கும்? ஸோ இந்த இப்போ ரெண்டாவது கேர் இண்டெக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து நான் வந்து இந்த டி வந்து சர்ச் பண்ண போறேன். இந்த டி சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸ்மால் டி இருக்கு, கேபிட்டல் டி இருக்கு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த டி வந்து ஸ்மால்ல இருக்க கேபிட்டல்ல இருக்கான்னு பார்க்காது. அது வந்து ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து எங்க இருக்கு. ஏன்னா சீக்வல் சர்வரை பொறுத்த வரைக்கும் கேஸ் சென்சிட்டிவ் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அதாவது என்னன்னா ஸ்மால் டியும் கேபிட்டல் டியும் பை டிஃபால்ட் அது ஒன்னா தான் ட்ரீட் பண்ணும். அதனால வந்து நீங்க இந்த டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க அப்பியர் ஆகுது, டீல தான் ஆரம்பிக்குது. அதனால வந்து பொசிஷன் நம்பர் வந்து 3. ஸோ அதனால வந்து உங்களுக்கு 3 தான் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து செகண்ட் கேஸ் ஆக்சுவலா. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா வந்து இந்த கேஸ் சென்சிட்டிவோட பார்க்க போறேன். நான் வந்து இப்போ எப்படின்னா எக்ஸாக்டா எனக்கு வந்து கேபிட்டல் லெட்டரோட டி ரிட்டர்ன் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜென்ரலா வந்து இதை பத்தி ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க. நான் அது வந்து அப்புறம் டைம் இருந்தது நான் ஒரு கிளாஸ்ல கவர் பண்றேன். கொலேட்டுன்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, லாட்டின் ஜென்ரல் சிஎஸ்னா கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? ஸோ என்னன்னா ஜென்ரலா வந்து அது என்ன சிஐன்னு இருக்கும் பை டிஃபால்ட்டா. இந்த மாதிரி சிஐன்னு இருக்கும் நம்மளுக்கு வந்து. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பாருங்க அவுட்புட் என்ன வருது. நான் வந்து சிஎஸ் சிஐன்னு மாத்திட்டேன். எனக்கு பொசிஷன் நம்பர் 3ன்னு வருது. இதே நான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் மாத்தினேன்னா எனக்கு அவுட்புட் பாருங்க 14 மாறிடுச்சு பொசிஷன் வந்து. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கொலேட் லாட்டின் ஜெட்டல் சிஎஸ் ஆஸ்ன்றது என்னன்னா இந்த கேஸ் சென்சிட்டிவா அதை வந்து கன்வெர்ட் பண்ணும். நம்ம அந்த கொடுத்த அந்த ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ்ல வந்து கேஸ் சென்சிட்டிவா கன்வெர்ட் பண்ணும். அது பண்ணும்போது என்ன ஆகும்னா எக்ஸாக்டா வந்து கேபிட்டல் லெட்டர் எந்த பொசிஷன்ல இருக்கோ
அந்த பொசிஷனை வந்து நமக்கு வந்து சர்ச் பண்ணும். டி வந்து 14th பொசிஷன்ல இருக்கு, அதனால 14th வருது. இப்போ இதே நான் வந்து சிஐன்னு மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் இன்சென்சிட்டிவ் மாத்திட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பொசிஷன் நம்பர் வந்து 3ன்னு வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நீங்க ஏதாவது பர்டிகுலர் வேர்டை வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ்ல இருந்து நீங்க வந்து கேஸ் சென்சிட்டிவா மாத்தணும். அதாவது வந்து எனக்கு கேபிட்டல் டினா கேபிட்டல் டி ஐடென்டிஃபை பண்ணணும், ஸ்மால் டினா ஸ்மால் டி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்க கேஸ் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வந்து கொலேட் லாட்டின் ஜெனரல் சிஐ அண்டர்ஸ்கோர் ஏஎஸ் அப்படின்றத வந்து இன்சென்சிட்டிவ், நீங்க சிஎஸ் அண்டர்ஸ்கோர் ஏஎஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் வேர்டை வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா கேஸ் இன்சென்சிட்டிவ் வந்து கேஸ் சென்சிட்டிவ் வந்து நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இது வந்து தேர்ட் யூஸ் கேஸ். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் என்ன பார்க்க போறோம்னா பர்டிகுலர் பொசிஷன் வந்து நான் வந்து சர்ச் பண்ண போறேன். இப்போ வந்து பாருங்க, இது வந்து இதுவும் அதே தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் நான் வந்து என்னன்னா நம்ம முன்னாடி வந்து ஏ கொடுத்தது வந்து என்னன்னா பை டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் பொசிஷன் எங்க வரும்னா இப்போ நான் இதை கொடுக்கலன்னு என்ன ஆகும் பாருங்க. இப்போ நான் இதை கொடுக்கும்போது எனக்கு ரெண்டுன்னு வரும். சப்போஸ் நான் வந்து ஒரு ஸ்பெசிபிக் பொசிஷனை தாண்டி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது என்னன்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி 4 கொடுக்கலாம். 4 கொடுத்தா என்ன ஆகுனா ஃபோர்த் பொசிஷன்ல இருந்து நீங்க எனக்கு ஸ்டார்ட் பண்ண சர்ச் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன்ல இருக்கிறத விட்டு 4வதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுல என்ன ஆகுதுன்னா இந்த ஏன்றது 2வது பொசிஷன்ல இருந்தாலுமே கூட நான் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் 4ன்னு கொடுத்ததுனால அது 4ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். இது 4லயே இருக்கு. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபோர்த் பொசிஷன் வருது. சப்போஸ் நான் இதை வந்து 4 கொடுக்காம 5ல கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகுன்னா எனக்கு வந்து ஃபிஃப்த் பொசிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் சர்ச் வந்து. இப்போ இந்த 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 பாட்டு வந்து அதை இக்னோர் பண்ணிடும். எஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் சர்ச்சிங் வந்து. ஆரம்பிச்சு நம்மளுக்கு எங்க இருக்கும்னா 15th பொசிஷன்ல நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்னா அந்த ஏன்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷனை தாண்டி அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வந்து உங்களால வந்து பண்ண முடியும். இது வந்து ஆஹ், 4வது யூஸ் கேஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5th யூஸ் கேஸ் என்னன்னா சர்ச்சிங்கே வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கிற வந்து இல்ல அப்படின்னா என்ன ஆகும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு பொசிஷன் வந்து சர்ச் பண்றீங்க. இப்போ ஜெட்னு ஜீன்னு ஒரு சிம்பிள் நான் கேரக்டர் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா வந்து டேட்டா சயின்ஸ் தமிழ்ல அதுல வந்து என்னன்னா ஃபோர்த் பொசிஷன் நான் இதை கூட எடுத்துறேன், பொசிஷன் கூட எடுத்துடுறேன். அப்படி நான் தேடுற வேர்டு இல்ல ஏதாவது ஒரு கேரக்டர், ஒரு கேரக்டர் கிடையாது, நீங்க ஒரு பர்டிகுலர் வேர்டு கூட நீங்க சர்ச் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க தேடுற வேர்டு எதுவும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகணும், அவுட்புட் வந்து ஜீரோன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். இருந்துச்சுன்னா அந்த பொசிஷன் நம்பர் வரும், இல்லைன்னா வந்து என்ன ஆகும் உங்களுக்கு வந்து ஜீரோன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடும். என்னன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டு இல்லை ஒரு கேரக்டரோ என்னால வந்து கண்டுபிடிக்க முடியல, அதனால வந்து அது வந்து ஜீரோன்னு சொல்லி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபிஃப்த் யூஸ் கேஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். இது வந்து இது என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து ஆஹ், இந்த அட் சிம்பிள் இருக்குல்ல, மெயில் ஐடி இருக்குல்ல, அந்த மெயில் ஐடி என்ன ஒரு யூஸ் கேஸ் எனக்கு தேவைன்னா இப்போ உங்களோட மெயில் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் user@example.comனு இருக்கு. எனக்கு என்ன ஒரு ரெக்குயர்மெண்ட்னா எனக்கு வந்து அட்டுக்கு முன்னாடி இருக்கிறதையும் அட்டுக்கு அப்புறம் இருக்கிறதையும் வந்து ரெண்டுத்தையும் வந்து ஆஹ், பிரிச்சு நான் என்ன பண்ணணும்னா எனக்கு அதுக்கப்புறம் இருக்கிறத மட்டும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு அதாவது டொமைன் நேம் மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம அதை தான் சொல்லுவோம். இந்த ஜென்ரலா இந்த பாட்டு வந்து நம்ம டொமைன் நேம் சொல்லுவோம். நம்ம வந்து gmail.com சொல்லிட்டு ஜிமெயில்ன்றது ஒரு டொமைன். இப்போ நீங்க வந்து இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றீங்க, infosys.com இல்ல infosys.orgன்னு வரும். இல்ல நீங்க டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா tcs.com, அந்த பர்டிகுலர் பாட்டு தான் நம்ம டொமைன் சொல்லுவோம். இப்போ நான் டொமைன் நேம் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சப்ஸ்ட்ரிங்கையும் கேரண்டிக்ஸும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நான் உங்களுக்கு அது இந்த இந்த மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் ஸ்பிட் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து கேர் இண்டெக்ஸ்ல வந்து என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் மெயில் ஐடி இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் மெயில் ஐடியை வந்து நான் அப்படியே இங்க போட்டுறேன். நான் இந்த பர்டிகுலர் மெயில் ஐடியில என்ன பண்ண போறேன், அட்டு சிம்பிளோட பொசிஷனை கண்டுபிடிக்க போறேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா so என்ன ஆகுது, அட்டோட பொசிஷன் வந்து 1 2 3 ஃபிஃப்த் பொசிஷன்ல இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இதுக்கப்புறம் தானே வேணும், இந்த பர்டிகுலர் ஏரியா தானே நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், example.com அதை தான் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இதுல இருந்து நான் என்ன பண்ணணும், +1 வந்து ஆட் பண்ணணும்னா எனக்கு என்ன ஆகும், பொசிஷன் வந்து 5ல இருந்து 6க்கு மாறிடும். அப்போ என்ன பண்ண போறேன், அதனால நான் வந்து +1 ஆட் பண்றேன். +1 ஆட் பண்ண என்ன ஆகும், என்னோட பொசிஷன் 5ல இருந்து 6க்கு மாறிடும். அப்போ 6க்கு ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன், நான் வந்து
இப்போ சிக்ஸ்த் பொசிஷன் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அந்த இருக்கிற ரிமைனிங் கேரக்டர்ஸ் ஃபுல்லா நான் எடுக்கணும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ண போறேன் நான் வந்து சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போறேன்? இப்போ இந்த இமெயில் ஐடி தானே, இந்த இமெயில் ஐடியில நான் போட்டுக்கிறேன் சப்ஸ்ட்ரிங். இதுல என்ன பண்ண போறேன்னா அதுக்கு லென்த் கண்டுபிடிக்க போறேன். லென்த் ஆஃப் இமெயில் ஐடி கண்டுபிடிக்க போறேன். நான் வந்து கண்டுபிடிச்சு இந்த example.com வரும். எதுக்கு நான் லென்த் கண்டுபிடிக்கிறேன்னா அப்பதான் எனக்கு வந்து டோட்டல் லென்த் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். So, அந்த டோட்டல் லென்த் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றேன்னா அந்த சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி இதுல இருந்து நான் இந்த இமெயில் ஐடியில நான் கேர் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இந்த யூசர் அட் example.comல என்ன பண்ண போறேன்? அட்டு சிம்பிள் பொசிஷனோட கண்டுபிடிக்க போறேன். அட்டு பொசிஷனோட சிம்பிள் பொசிஷன் 5. ஸோ இந்த 5 + 1 என்ன வரும்? 6. அப்ப என்ன ஆகும்? செலக்ட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் இந்த பர்டிகுலர் இமெயில் ஐடியில இதோட அவுட்புட் என்ன நம்மளுக்கு தெரியும். கேர் இண்டெக்ஸ் ஆஃப் யூசர் example.com வந்து நம்மளுக்கு 5 வரும். அதில் ஒன்று ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 6 வரும். 6 கம்மா அதில் என்ன பண்ண போறேன்? இந்த லென்த் ஆஃப் இதோட லென்த் கண்டுபிடிக்கும். தனியாக நான் கண்டுபிடிக்கிறேன். இது வந்து இந்த லென்த் ஆஃப் இதை நான் கண்டுபிடிக்கிறேன். இது கண்டுபிடிக்கும் என்ன வரும்? இது வந்து 16 வரும். இப்போ 6ல இருந்து 16 வரைக்கும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுன்னு சொல்றேன். நான் வந்து இப்போ 6 என்னது? 1 2 3 4 5 6ல இருந்து அப் டு நான் 16 கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்றேன். நான் வந்து சப்ஸ்ட்ரிங் அதான் பண்ணும். இது வந்து சப்ஸ்ட்ரிங் என்ன பண்ணும்? இந்த பர்டிகுலர் இமெயில் ஐடியில இருந்து 6வது கேரக்டர்ல இருந்து 16வது கேரக்டர் வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுன்னு சொல்றேன். இதை தான் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து டைனமிக்கா பண்ணும். இப்போ இதுக்கு பதில் நான் வந்து லோகநாதன் example.com நீங்க கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும்னா இங்கேயும் கொடுக்குறேன். இங்கே வந்து நான் மாத்திடுறேன். இப்போ இது என்ன பண்ண போகுது? எங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெறும் example.com மட்டும் தான் வரும். நான் லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து லென்த் மாத்தினா கூட என்ன ஆகும்? இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன பண்ணும்? இங்கே வந்து நான் லென்த் கண்டுபிடிக்கணும். லென்த் கண்டுபிடிச்சு நான் 22 போடுவேன். அப்போ இங்க என்ன வரும்? லோகநாதன் 10 கேரக்டர். அப்போ என்ன பண்ணுவேன்? 11ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் வந்து LOGANA 6 + 4 10. 10ல இருந்து 11வது பொசிஷன்ல இருந்து 22வது பொசிஷன் வரைக்கும் நான் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்ல வரேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 10 கேர் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு? 3 5 6 10 11. என்ன வரும்? 11. சாரி, பார்த்தோம். ஸோ கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 கொடுக்கும்போது example.com அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ் கேஸ் வந்து நீங்க ஒர்க் பண்ற ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல வந்து இல்ல எத்தனை டொமைன்ல வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணணும்? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி கொடுக்குற பெரிய கொரி வந்து நீங்க வந்து பிரிச்சு நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா என்னோட யூஸ் கேஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன என்னுடைய இந்த அட் சிம்பிளை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது அது அந்த அட் சிம்பிள், ஏன்னா இமெயில் ஐடி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு அட் சிம்பிள் மட்டும் தான் வரும். வேற எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்ம வந்து அதுல வந்து பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இமெயில் ஐடி போது அட் சிம்பிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த அட் சிம்பிளோட பொசிஷனை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதான் வந்து ஸ்டெப் நம்பர் 1. அந்த அட் சிம்பிளோட பொசிஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கேர் இண்டெக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? செலக்ட் கேர் இண்டெக்ஸ் ஆஃப் நான் எந்த கேரக்டர் எந்த சிம்பிளை கண்டுபிடிக்க போறேன் அதுல இருந்து என்ன பண்ண போறேன்? இந்த மெயில் ஐடியில இருந்து நான் என்ன பண்ண போறேன்? கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 1. நீங்க வந்து இது டொமைன் நேம் இல்ல, நீங்க ஏதாவது பர்டிகுலரா ஏதாவது ஒரு வேர்டை கண்டுபிடிக்கணும் கூட நீங்க இந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த அந்த அது அந்த அது ரெண்டுத்தையும் பிரிக்கக்கூடிய டொமைன் நேமையும் நம்மளோட யூசர் நேமும் பிரிக்கக்கூடியது அந்த அட் சிம்பிள் தான். அந்த அட் சிம்பிளோட பொசிஷனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். 11 வந்துடும். ஓகேங்களா? 11க்கு அப்புறம் என்ன? இது அடுத்த பொசிஷன் என்ன? 12. அப்போ 12ல இருந்து நான் என்ன பண்ணணும்? வர்றது எல்லாமே வந்து என்னோட டொமைன் நேம். அப்போ என்ன பண்ணணும்? இந்த இமெயில் ஐடி நான் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்றேன். அதுல இருந்து 12th பொசிஷன் வந்து சர்ச் பண்ணி நான் வந்து அப் டு என்ன இருக்கோ அது வரைக்கும் நான் கொடுக்குறேன். இப்போ இதுல வந்து 22ன்றது நான் இங்க ஹார்ட் கோட் பண்ண முடியாது இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன்? லென்த் கண்டுபிடிக்கிறேன். லென்த் இங்க அதுக்கு தான் இங்க லென்த் மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ லென்த் என்ன இருக்குன்னா அந்த லென்த் முடியிற வரைக்கும் போய் இருக்கிற டொமைன் நேம் கொண்டு வாங்க நான் சொல்லிடுவேன். இப்போ இந்த டொமைன் நேம் வந்து 7 இருக்கும். நாளைக்கு டொமைன் நேம் கூட வேற ஏதாவது கூட இருக்கலாம். இப்போ இன்ஃபோசிஸ் இருக்கலாம், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இருக்கலாம், இல்லைன்னா வந்து zomato.com சம்திங் எனி லென்த் இருக்கலாம். அதுக்காக என்னன்னா அந்த லென்த் நான் ஹார்ட் கோட் பண்ணாம
நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேர் இண்டெக்ஸ் அந்த பொசிஷன் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த கேர் இண்டெக்ஸோட பொசிஷனோட நான் ஒன்று ஆட் பண்றேன். அப்பதான் வந்து என்ன ஆகுனா இந்த அட்டு சிம்பிளுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை வந்து சர்ச் பண்ணும். பட் அட்டுக்கு அப்புறம் இருக்கிறது என்னன்னா +1 ஆட் பண்ணாதான் அங்கிருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சு அது முடியிற வரைக்கும் வேணும். அது முடியிற வரைக்கும் தெரியணும், எனக்கு லென்த் தெரியணும். அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதோட லென்த்தை கண்டுபிடிச்சு அப்புறம் என்ன பண்ணணும், ஃபைனலா வந்து சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி சப்ஸ்ட்ரிங் என்ன வேணும் நம்மளுக்கு வந்து என்ன ஸ்ட்ரிங்கை சர்ச் பண்ண போறோம்னு தெரியணும், அதனுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் தெரியணும், பிளஸ் வந்து எங்க வந்து முடிய போகுதுன்றது தெரியணும், லென்த் தெரியணும். ஸோ அது 3 இருந்தா தான் உங்களுக்கு சப்ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேண்டாம் வேண்டாம் கொஞ்சம் மீட் பண்ணீங்க, யாரோ பேசுறீங்க ப்ளீஸ். வேண்டாம். யாரும் மைக் மியூட் பண்ணீங்கம்மா ப்ளீஸ். ஸோ யாருக்கா டவுட் இருக்கு அதுல? இப்போ நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ண இந்த 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 பர்டிகுலர் ரெக்குவயர்மெண்ட் யாருக்காவது டவுட் இருக்கா? லோகநாதன் சார் சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நேம மட்டும் எடுங்க, சப்ஸ்டிங் போட்டு. இதுல டவுட் இல்ல எனக்கு. ஸ்ட்ரிங் ஆஃப் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க வந்து -1 போடணும். அப்போ நீங்க வந்து இது மட்டும் மெயில் ஐடிக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு முன்னாடி வேணா நீங்க என்ன பண்ணா -1 போட்டா வரும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஒன் போடுங்க, மைனஸ் வருங்க பதிலா. -1 பதில் 1. 1, கேர் இண்டெக்ஸ் இருக்குல்ல. இங்க இல்ல சார். இப்போ சப்ஸ்டிங்ல இமெயில் ஐடி போட்டுட்டு ஒன் போட்டுட்டு அப்புறமா அந்த கேர் இண்டெக்ஸ் போடணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஆ இந்த எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த எக்ஸாம் கவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க. இதோ இருக்குல்ல நீங்க சொன்னீங்களா, அது இருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் அதுதான் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ ஓகே. என்ன இதுல யாருக்கா டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பொறுத்த முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணது யாருக்கா டவுட் இருக்கா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ஏதாவது ரிப்ளை பண்ணுங்க. எல்லாரும் அமைதியா இருந்தீங்க என்ன அர்த்தம்? நம்ம என்ன மௌனம் வருது இல்லை இங்க யாரும்? ஏதாவது எக்ஸ்பிளைன் சொல்லுங்க ஏதாவது. எஸ் ஆர் நோ. புரியுது. ரியல் டைம் சினாரியோல இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம்? நம்ம என்னென்ன சுச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? இது வந்து எப்படின்னா இப்போ இது ஒரு சுச்சுவேஷன் சொன்னல. ரியல் டைம் வந்து நீங்க வந்து டொமைன் நேம் மட்டும் தனியா பிரிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அஹ், இந்த மாதிரி வந்து நீங்க வந்து சப்ஸ்ட்ரிங், அதாவது என்னன்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனும் வந்து நீங்க வந்து ரியல் டைம்ல யூஸ் பண்றது கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி தான். சப்ஸ்ட்ரிங் நீங்க யூஸ் பண்ணலாம். சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுடைய எம்ப்ளாயி ஐடி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா உங்க சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் INFY ஐஃபன் அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பரை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ நீங்க சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா அந்த பர்டிகுலர் 4 பொசிஷன் இன்ஃபோசிஸ் INFY அப்படின்ற வேர்டை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு 5th பொசிஷன் வந்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ அந்த அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வெறும் நியூமரிக் பார்ட் மட்டும் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இல்ல வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் பார்ட்ல இருக்க ஸ்ட்ரிங்கை மட்டும் நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எனக்கு எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து இந்த கேர் இண்டெக்ஸ் மட்டும் தனியா வந்து யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கேர் இண்டெக்ஸ் தனியா வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை தனியா யூஸ் பண்ணா அது எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. என்னன்னா அது வந்து வெறும் பொசிஷன் மட்டும் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும் உங்களுக்கு வந்து. பட் அந்த கேர் இண்டெக்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி ஒரு மல்டிபிள் 2-3 ஃபங்க்ஷனோட யூஸ் பண்ணி அது கம்பைண்டா யூஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியுமே அது வந்து நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அது வந்து என்னன்னா இது எல்லாமே தனித்தனியா எப்படி யூஸ் ஆகுன்னு கேட்டா தனித்தனியா யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். சப்ஸ்ட்ரிங் இருக்கும்போது அது தனியா யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனா அந்த கேர் இண்டெக்ஸ் வந்து செப்பரேட்டா அதை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது எந்த அளவுக்கு பெருசா வந்து நம்ம வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு வந்து ஏதாவது நான் ஒரு வேர்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்டோ நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணலாமே கண்டி. பட் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து சப்ஸ்ட்ரிங் கேர் இண்டெக்ஸ் லென்த் இந்த மாதிரி நீங்க வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது இன்னும் உங்களுக்கு மோர் எஃபெக்டிவா இருக்கும்.
ஸோ இது வந்து இப்போ நம்ம பார்க்கறது கேர் இண்டெக்ஸ். நம்ம இன்னும் மற்ற ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எங்க ரியல் டைம்ல யூஸ் ஆகுன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நம்ம கேர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லெட்டரோட பொசிஷன் தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். பட் அது வெறும் கேர் இண்டெக்ஸ் மட்டும் நீங்க இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசா வந்து எஃபெக்டிவா இருக்காது. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பர்டிகுலரா வந்து ஒரு இமெயில் ஐடி இருக்கக்கூடிய டொமைன் நேம் மட்டும் நீங்க பிரிச்சு எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா தென் இந்த மாதிரி நீங்க வந்து சப்ஸ்ட்ரிங் லென்த் அப்புறம் வந்து இந்த கேர் இண்டெக்ஸ் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மீனிங்ஃபுல்லா நீங்க வந்து ரெக்குயர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னன்னா நீங்க வந்து சப்போஸ் உங்க கிளைண்ட் வந்து ஒரு 3-4 கம்பெனில ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய எத்தனை டொமைன்ல எவ்வளவு இமெயில் ஐடிஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண டொமைன் நம்ம தனியா பிரிக்கணும். நீங்க வந்து இன்ஃபோசிஸ்ல எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, இல்ல டிசிஎஸ்ல எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, எத்தனை பேருக்கு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்றது கண்டுபிடிக்கணும்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அந்த டொமைன் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இன்ஃபோசிஸ்ல வந்து 100 பேர் இருக்காங்க, டிசிஎஸ்ல 200 பேர் இருக்காங்கன்றது அந்த மெயில் ஐடியை வந்து நீங்க பிரிச்சு நீங்க வந்து கவுண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த மாதிரி நீங்க வந்து எம்ப்ளாயி கவுண்ட் நீங்க எடுக்கலாம். பட் அகைன் ஏதாவது நிறைய ஸ்பெசிபிக் யூஸ் கேசஸ் இருக்கு. ஏதாவது அது வந்து நீங்க ரியல் சார் டைம்ல யூஸ் அப்புறம் பண்ணும்போது நம்ம யூ கேன் இந்த அண்டர்ஸ்டாண்ட். வேர் கண்டிஷன்ல கூட யூஸ் பண்ணலாம்ல. வேர் கண்டிஷன்ல கூட ஏதாவது இப்போ சப்போஸ் வேர் இப்போ வந்து கண்டிஷன் யூஸ் எம்ப்ளாயி பண்ணலாம். பட் என்னன்னா நீங்க வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். பட் என்ன வந்து சஜஸ்ட் பண்றாங்கன்னா கேர் இண்டெக்ஸ் வந்து வேர் கண்டிஷன்ல யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. பிகாஸ் இப்போ இந்த கேர் இண்டெக்ஸ் என்ன பண்ணா இட் வில் டூ த ஃபுல் டேபிள் ஸ்கேன். அதாவது என்ன பண்ணா உங்களுக்கு டேபிள் இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டுமே வந்து அது ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணும். அதாவது என்னன்னா நீங்க வந்து கேர் இண்டெக்ஸை வந்து நீங்க வந்து கேர் இண்டெக்ஸோ இல்லை வந்து பேட் இண்டெக்ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை பார்க்க போறோம் பேட் இண்டெக்ஸ். பட் இது வந்து வேர் கண்டிஷன்ல யூஸ் பண்றது வந்து இட்ஸ் நாட் ஏ சஜஸ்டட் வே. ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணலாம், லைக் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து லைக் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஸ்கேனிங் பண்ணணும். ஃபுல் டேபிள் ஸ்கேன் வந்து உங்களுக்கு பண்ணாது ஆக்சுவலா வந்து. பட் ஏன்னா நீங்க வந்து கேர் இண்டெக்ஸ் வந்து வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இட் ஹிட் த பர்ஃபார்மன்ஸ். ஒரு பெரிய டேபிள் வச்சிருக்கீங்கன்னா நீங்க அதில் வேர் கண்டிஷன்ல கேர் இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்றது ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் இட் இஸ் நாட் அட்வைஸ்ட். ஓகேவா? ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்கு அதுல? சப்ஸ்ட்ரிங் கேர் இண்டெக்ஸ் இப்போ இதை வந்து பண்ணி எப்படி நம்ம இதை பிரிச்சோம் அப்படின்றது யாராவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போறோம். ஒன் செகண்ட் ப்ளீஸ். யாருக்கா டவுட் இருக்கா அதுல? நம்ம அடுத்து போகலாம். கேர் இண்டெக்ஸ் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா போன எக்ஸாம்பிள் மாதிரி தான். இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து யூசர் நேம் பிரிக்கணும். பிளஸ் ஒன்ன்றது வந்து நம்ம பார்த்தோம் போன எக்ஸாம்பிள்ல. ஏதோ இந்த பாட்டு மட்டும் நம்ம பார்த்தோம் போன எக்ஸாம்பிள்ல. அது என்ன பண்ணா உங்களுக்கு அந்த டொமைன் நேம் மட்டும் உங்களுக்கு பிரிச்சு கொண்டு வரும் உங்களுக்கு வந்து. ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே சப்ஸ்ட்ரிங் ஆஃப் கேர் இண்டெக்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா அந்த அட் சிம்பிளுக்கு முன்னாடி எடுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கேர் இண்டெக்ஸ் ஆஃப் இந்த பர்டிகுலர் இமெயில் ஐடி வந்து என்ன பண்ண போறேன்னா நான் வந்து எடுத்து கண்டுபிடிக்கிறேன். என்ன ஆகுதுன்னு எனக்கு வந்து 7 8 வருது. இப்போ என்ன பண்ண போறேன், இது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா 8th கொஸ்டின் வந்து என்ன பண்ண பிளஸ் ஒன்னு கொடுத்தா எனக்கு வந்து ரைட் சைடில் போயிடும். -1 கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் போயிடும். அப்போ என்ன பண்ண போறேன்னா -1 கொடுக்குறேன். நான் வந்து -1 கொடுக்கும்போது நான் எனக்கு கொஸ்டின் வந்து 7 ஆயிடும். நான் என்ன பண்ண போறேன், சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர்
மெயில் ஐடியை நான் வந்து என்ன பண்ண போறேன்னா string of email ID, 1, கொடுக்கும்போது என்ன ஆகும் எனக்கு வந்து இந்த டெஸ்டிங் மட்டும் வந்துடும். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த வந்து இந்த testing@example.comல வந்து என்ன பண்ண போறேன், நான் வந்து கேரண்ட் ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பார்ட் ஒர்க் ஆகும். சப்ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் வந்து கேரண்ட் என்ன பண்ணுன்னா அட்டோட பொசிஷனை கண்டுபிடிக்கும். என்ன பொசிஷன் 8. இப்போ 8ல இருந்து நான் ஒரு -1 பண்ணும்போது என்ன ஆகும், 7 ஆயிடும். 7 பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த அட்டுக்கு முன்னாடி பொசிஷன் வந்துடும். இந்த பொசிஷன்ல வந்து நிற்கும் எனக்கு கர்சர் வந்து. இப்போ 7 வரும்போது என்ன பண்ண போறேன்னா இதுல இருந்து என்ன பண்ண போறேன், ஸ்டார்டிங்ல இருந்து 7th பொசிஷன் வரைக்கும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ அதான் வந்து உங்களுக்கு வந்து என்னோட யூசர் நேம் மட்டும் ஃபிக்ஸ் பண்றது. ஸோ இது வந்து இதெல்லாம் யாரோ கேட்டீங்க போன வாட்டி, எப்படி நான் யூசர் நேம் மட்டும் ஃபிக்ஸ் பண்றது, நீங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்க யூசர் நேம் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கேரண்ட் யூஸ் பண்ணி. கிளியராமா? ஓகே. ஸோ நீங்க அதுக்கு என்ன தெரியும்னா இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பொசிஷன் கண்டுபிடிக்கிறது தான். கேரண்ட் மட்டும் நீங்க தனியாக யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பட் அந்த கேரண்ட் வந்து நீங்க சப்ஸ்ட்ரிங் இல்லை அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெக்யர்மெண்ட் அது சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலா வந்து. ஸோ அப்போ வந்து நான் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா இப்போ நான் அந்த மாதிரி வந்து டொமைன் நேம் பிரிக்கணும், யூசர் நேம் பிரிக்கணும் அப்படின்னா எனக்கு அதோட பொசிஷன் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா கேரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து வெறும் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரி அட் கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டு கூட நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இல்ல ஏபிசி இல்ல வந்து வெறும் பர்டிகுலர் ஒரு கேரக்டர் தான் சர்ச் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நீங்க பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த டெக்ஸ்ட் கூட நீங்க வந்து சர்ச் பண்ணலாம். அது அந்த எக்ஸாம் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சேன் நான் வந்து. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஜஸ்ட் வந்து அந்த வெறும் வந்து நான் இப்போ இந்த அட் சிம்பிளை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சப்போஸ் இந்த மாதிரி மெயில் ஐடி நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கேரண்ட் வந்து நான் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் அதாவது முதல்ல வரக்கூடிய அப்பியர் ஆகக்கூடிய நீங்க ஒன்றுன்னு கொடுத்தா நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து எடுத்துக்கணும்னு அர்த்தம். இந்த ஃபர்ஸ்டா வரக்கூடிய கேரண்ட் எக்ஸோட அட் சிம்பிளை மட்டும் எடுக்க போறேன். எடுத்துட்டு அதனுடைய சப்ஸ்ட்ரிங் ஆஃப் நான் 1. ஸோ என்னன்னா முதல்லயே வந்துடும் இல்லையா, கேரண்ட் ஆஃப் அட் சிம்பிள் நான் கொடுக்குறேன். இது என்ன பண்ணா வந்து நம்மளுக்கு வந்து 5th பொசிஷன் வந்துடும். இப்போ 5th பொசிஷன் இதான் என்னுடைய அவுட்புட் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், சப்ஸ்ட்ரிங் ஆஃப் இந்த 5th பொசிஷன்ல என்ன இருக்கு, அந்த 5th பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் அட் சிம்பிளை மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். அப்படின்னா நீங்க சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் மெயில் ஐடியில என்ன பண்ண போறேன்னா இந்த அட் சிம்பிளோட பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த பொசிஷன்ல என்ன இருக்கோ அதை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ண போறேன். இப்போ வந்து அட்டுன்னு இருக்கு, அந்த அட் சிம்பிளை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து நீங்க அதையும் கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். டொமைன் நேம் தனியா பிரிக்கலாம், யூசர் நேம் தனியா பிரிக்கலாம், பிளஸ் சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த செப்பரேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த அட் சிம்பிளை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இந்த டொமைன் நேம் நம்ம வந்து பிரிக்க முடியும். ஸோ இதான் இந்த மாதிரி வந்து என்னன்னா நம்ம வந்து இந்த கேரண்ட் சப்ஸ்ட்ரிங் மட்டும் இந்த கேரண்ட் ஸ்பெசிஃபிக்கா நீங்க தனியா யூஸ் பண்ணீங்கன்னா யூ ஒன்ட் ஜஸ்ட் யூ கேன் கெட் த பொசிஷன், வெறும் பொசிஷன் மட்டும் தான் வரும். அதை நீங்க சப்ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது அதை பேஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த வேர்டு வந்து நீங்க பிரிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கேரண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து இது வந்து ஒரு கேஸ் கேரண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இப்போ இது கேரண்ட் தான் இதோட முடியுது. யாருக்கா டவுட் இருக்கா அதுல? கேரண்ட் இருக்காது. So silent. Okay, no problem. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேட் இந்த பேட் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த கேரண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் சர்ச் பண்ணோம் இல்லையா. இந்த பேட் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் நம்ம ஜென்ரலா வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் சொல்லுவோம். அந்த பர்சன்டேஜ் சிம்பிளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து நம்ம போன இதுல வந்து எக்ஸாக்டா பொசிஷன் சர்ச் பண்ணோம். இது வந்து என்னன்னா நீங்க வந்து லைக் ஆபரேட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. வந்து இந்த லைக் ஆபரேட்டர் என்னன்னா நீங்க வந்து அதை வந்து வைல்ட் கார்டு சர்ச் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சர்ச்சஸ் வந்து நீங்க பண்ண முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து
அதே தான் அதுல இருந்து உங்களுக்கு சர்ச்சில் வந்து இண்டெக்ஸ் வந்து கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து அந்த பொசிஷன் வரும். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து 0 ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த பேட் இண்டெக்ஸ்க்கும் கேர் இண்டெக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, கேர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த வேர்டு வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதனுடைய பொசிஷன் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். பேட் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க இந்த மாதிரி வைல்டு கார்டு கேரக்டர் யூஸ் பண்ணலாம். அந்த வைல்டு கார்டு கேரக்டருக்கு மட்டும் இல்ல, 4 விதமான சர்ச்சிங் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த பர்சன்டேஜ் சிம்பிளுக்குள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து அதை சர்ச் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நீங்க அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். அண்டர் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒன் சிங்கிள் கேரக்டர் மட்டும் மேட்ச் பண்ணி சர்ச் பண்ணா நீங்க வந்து அண்டர் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்கொயர் பிராக்கெட் இது ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கக்கூடிய எனி கேரக்டர்ஸ் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏபிசி அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த மாதிரி வந்து கேப் சிம்பிள், இந்த ஸ்கொயர் பிராக்கெட் கேப் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அந்த வேர்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய வேர்டு வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து. சரிங்களா? அதான் வந்து பேட் இண்டெக்ஸோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பேட் இண்டெக்ஸோட யூஸ் கேஸ் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து சீக்வல் அப்படின்ற இந்த வேர்டை வந்து என்ன பண்ண போறேன்னா, வெல்கம் டு சீக்வல் சர்வர் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் கூட சர்ச் பண்ண போறேன் நான் வந்து. ஓகேங்களா? முன்னாடி வந்து நம்ம கேர் இண்டெக்ஸ்ல இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை கொடுத்துருக்க மாட்டோம். இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா, பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து நம்ம கொடுத்து சர்ச் பண்ண போறோம். இப்போ வந்து என்னன்னா, நீங்க முன்னாடி கொடுக்கும்போது என்னன்னா, பேட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ண கேர் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஜென்ரலா கொடுக்கும்போது என்ன ஆகுனா, இது வந்து 12th பொசிஷன்ல இருக்குன்னு வரும். 7, 8, 10, 11, 12வது பொசிஷன்ல இருக்குன்னு. இப்போ பேட் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க பேட் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சீக்வல் கொடுத்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா வந்து என்ன பண்ணா, அது வந்து போர்ஷன் ஆஃப் த வேர்டை சர்ச் பண்ணும். கரெக்டா அந்த பொசிஷன்ல போயிட்டு அது சர்ச் பண்ணாது. அது வந்து என்னன்னா, அந்த ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணா, அந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கட்டாயம். இதை வந்து கம்பல்சரி நீங்க வந்து கொடுத்தே ஆகணும். இது வந்து நீங்க வந்து இதுல வந்து ஒண்ணு கொடு ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுத்துட்டு இல்லை எண்டு கொடுக்கலனாலுமே வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் 0 தான் வரும். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு எண்டு கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் 0 தான். உங்களுக்கு வந்து பொசிஷன் 0 ரெண்டு பக்கம் வந்து பேக் சைட்லயும். அதான் வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் சரௌண்டட் பை பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து மேண்டேட்டரி. நீங்க பேட்டர்ன் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது இது கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த எஸ்கியூஎல்ன்றது என்னன்னா அதே 12th பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். பட் பேட்டர்ன் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள்ஸ் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். சப்போஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெறும் சிஓஎம்இ மட்டும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் என்ன ஆகும்னா, இங்க பாருங்க 1, 2, 3 4th பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கும் அந்த மாதிரி வந்து. ஸோ கேரக்டர்ஸ்க்கு பேண்ட் இருக்குன்னா அதுல வந்து நீங்க வைல்ட் கார்டு கேரக்டர் யூஸ் பண்ண முடியாது. இதுல வந்து வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இது வந்து ரெகுலர் யூஸ் கேஸ். இது வந்து நீங்க கேர் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாலும் பேட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி அவுட்புட் தான் வரும். பட் இதுல வந்து அடிஷனலா வந்து இன்னும் சில வந்து யூஸ் கேசஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னா நீங்க வந்து இந்த பர்சன்டேஜ் மட்டும் இல்லாம வேற சில இதுவும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இந்த வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது 0 to 9 இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த 0 to 9 இருக்குல்ல, எந்த பொசிஷன்ல இருக்குன்றது வரும். இந்த 0 to 9னா வெறும் நியூமரிக் பார்ட் மட்டும் சர்ச் பண்ணும். இந்த நியூமரிக் பார்ட் எங்க இருக்கு? 5, 6, 6 + 4 10, 11 வந்து கோலனோட பொசிஷன், 12 வந்து ஸ்பேஸ், 404 இந்த 4ல இருந்து ஆரம்பிக்குது இல்லையா? இப்போ இந்த நியூமரிக் பார்ட் எங்க ஆரம்பிக்குதோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து அந்த சர்ச்சிங் வந்து நீங்க இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அதை வந்து நீங்க கேர் இண்டெக்ஸ் வந்து பண்ண முடியாது. இந்த பேட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணி 0 to 9 அப்படின்ற நியூமரிக் இந்த வெறும் நியூமரிக் ஏரியாவை மட்டும் நீங்க சர்ச் பண்ணு. அப்போ இது வந்து ஆல்ஃபா நியூமரிக் இல்லையா? கேரக்டர் இருக்கு, நம்பர் இருக்கு. வெறும் நியூமரிக் பார்ட் மட்டும் சர்ச் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி 0 to 9 வந்து கொடுத்து நீங்க இது பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், A to Z இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். A to Z கொடுக்கும்போது என்ன ஆகுது பாருங்களா, ல இருந்து ஆரம்பிக்குது. இது வந்து A to Zனா ஏல இருந்து Z இருக்கிற எனி கேரக்டர்ஸ் வந்து நான் சர்ச் பண்ண முடியும். அப்போ ஏல இருந்து Z ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? A கிடையாது, B கிடையாது, C கிடையாது, C இருக்கு, D இருக்கு, அப்புறம் E இருக்கு. அப்ப என்ன ஆகும், இது வந்து ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன இருக்கு? தான் முதல்ல இருக்கு. அப்ப அதனுடைய பொசிஷனை வந்து அது ரிட்டர்ன் பண்ணும். ஈவன் நம்ம வந்து இங்க வந்து சீன் இருந்தா கூட நான் என்ன பண்றேன்னா வந்து என்னோட முதல் வந்து ஆரம்பிக்கும் போது இங்க முதல் லெட்டர் என்ன இருக்கோ அதோட பொசிஷன் தான் வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வரும். அப்போ என்ன ஆகும், A to Z வந்து அதுல இதெல்லாம் வந்து முதல்ல மேட்ச் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட்ல என்ன பொசிஷன் இருக்கு? தான் முதல்ல இருக்கு. அதனால வந்து என்ன ஆகும்னா அந்த ஈயோட பொசிஷன் வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வரணும். அதான் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து சர்ச் பண்ணும்போது வந்து
எனக்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கேப் சிம்பிள் கொடுத்து வைல்ட் கார்டு கொடுத்து ஏ டு செட்டு, அதாவது ஏ டு செட், ஸ்மால் ஏ டு ஸ்மால் செட்டு, கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் 0 to 9, இது எல்லாமே எனக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு 6th இருக்குல்ல அந்த அட் சிம்பிளோட பொசிஷன் மட்டும் கொடுக்கும். அப்போ இதெல்லாம் இக்னோர் பண்ணிடும், இதெல்லாம் இக்னோர் பண்ணிடும். ஈவன் நான் வந்து 1 2 3 கூட கொடுக்குறீங்க வந்து 4 5 6 கொடுத்தா கூட அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு வெறும் வந்து அந்த அட் சிம்பிளோட பொசிஷன் எங்க இருக்கு, 3 4 5 6 7 8 9, இந்த 10வது பொசிஷன்ல இருக்கும் இந்த அட் சிம்பிளோடைய உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கொண்டு வரும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் காலம்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் சிம்பிளை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும், அது எந்த பொசிஷன்ல இருக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த மாதிரி என்ன பண்ணி வெறும் ஆல்ஃபா நியூமரிக் எல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு எனக்கு வெறும் வந்து சப்போஸ் ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கா என் காலம்ல ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். என்னுடைய காலம்ல ஏதாவது அன்வான்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ப்ராப்பரா இருக்கக்கூடிய ஏ டு Z, அப்புறம் ஏ டு Z கேபிட்டல் லெட்டர் 0 to 9 இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அதை தவிர்த்து என்னென்ன இருக்கோ அதனுடைய பொசிஷன் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வரும். இல்லைன்னா உங்களுக்கு 0ன்னு வரப்போகுது. அப்போ 0ன்னு வந்துச்சுன்னா இதனுடைய டேட்டா வந்து கிளீனா இருக்கு, அதுல வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பொசிஷன் நம்பர் ரிட்டர்ன் ஆச்சுன்னா அதுல வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் அன்வான்ட் கேரக்டர்ஸ் இருக்கு, அதை நான் கிளீன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அது இது மூலமா நீங்க என்ன பண்ணலாம் ஐடென்டிஃபை பண்ணி நீங்க வந்து யூ கேன் என்ஷூர் ஓகே ஏதோ அதுல வந்து ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து பேட் இண்டெக்ஸோட இன்னொரு யூஸ் கேஸ் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு யூஸ் கேஸ் இருக்கு ஆக்சுவலா. இது என்னன்னா இந்த பேட் இண்டெக்ஸ் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்னா நான் வந்து ஒரு லாஸ்ட் பபல் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா கொடுத்தேன். நான் வந்து இப்போ என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டு கொடுத்துட்டு அதில் வந்து கடைசி வவல் வந்து எங்க இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா ஃபர்ஸ்ட் வவல் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், முதல்ல ஸ்டார்டிங் பொசிஷன் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் லாஸ்ட் வவல் என்ன பண்ணா வந்து ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை வந்து நான் DB4G இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்றேன் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், EGROF இதை ரன் பண்ணி காட்டுறது வந்து ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கும்போது நான் கொடுத்த அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து உங்களுக்கு ரிவர்ஸ்ல ஆயிடும். ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன், நான் வந்து +1 ஆட் பண்ணணும். நான் வந்து ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் வந்து பொசிஷன் வந்து 1ல வந்து ஆரம்பிக்கிறதுனால வந்து என்ன பண்ணணும், திருப்பி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா திருப்பி வந்து அந்த 1 வந்து நான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா பேட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், நான் வந்து இந்த AEIOU எங்க இருக்கோ அதை நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ கண்டுபிடிக்கும் போது என்னன்னா ஃபர்ஸ்ட் லென்த் தெரியணும்ல, எனக்கு அந்த லென்த்ல இருந்து லென்த் கண்டுபிடிக்கிறேன். நான் வந்து அப்புறம் என்ன பண்ண போறேன்னா பேட் இண்டெக்ஸ் பாருங்களேன். இப்போ இந்த DB4G கொடுக்கும் போது தான் வந்து எனக்கு வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லென்த் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு அந்த லென்த்துக்கு வந்து 7 வந்துடும். எனக்கு வந்து இப்போ இது வந்து ரிவர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் கண்டுபிடிச்சு நான் என்ன பண்றேன், அதுக்கு தான் இந்த 1 வந்து ஆட் பண்றேன். இல்லைன்னா என்ன ஆகும்னா எனக்கு வந்து பேட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கும் போது அவரு 0ன்னு வந்துடும். இப்போ நான் இந்த 1 வந்து நான் ரிவர்ஸ்ல ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த DB4G வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ரிவர்ஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா இது அப்படியே வந்து எனக்கு உல்டாவாயிடும். இப்போ இதானே இப்போ இதுல இது ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒன்னு இது வந்து 4வதுல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வவுல் இருக்கு. பட் எனக்கு என்னன்னா லாஸ்ட் வவுலோட பொசிஷன் வேணும். லாஸ்ட் வவுல் எங்க இருக்கு, 7th பொசிஷன்ல இருக்கு. அந்த 7th பொசிஷனை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் அதோடைய ரிவர்ஸ் ரிவர்ஸ்ல வந்து என்ன பண்ணணும், நான் பண்ணிட்டு அதில் 1 ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா லென்த்ல இருந்து நான் வந்து என்ன பண்ண போறேன், அந்த பேட் இண்டெக்ஸ் இந்த பொசிஷனை வந்து நான் மைனஸ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு என்ன ஆகும்னா அந்த கடைசியா இருக்கக்கூடிய அந்த வவுலை வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இது வவுல் கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் காலம்ல இருக்கிற வேர்டு வந்து நிறைய ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து கடைசியா வந்து ஏதாவது வந்து ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஏதாவது இருக்கு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து மோர் தென் ஒன்ஸ் இருக்கு, இல்ல வந்து லாஸ்ட் கேரக்டர்ல இருக்கக்கூடிய பர்டிகுலரா வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு வேர்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வந்து பேட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி அதான் சொல்றேன். சிங்க் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க எதுவுமே வந்து இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணும்போது அதை வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. பட் அட் சேம் டைம் நீங்க அதை வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனோட நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது வந்து இட் வில் பிகம் ஒரு மீனிங்ஃபுல் ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணனா 2-3 ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா சில ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நீங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியும். தனியா வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது இட் ஒன்ட் பி மச் எஃபெக்டிவ்.
ஸோ இது வந்து பேட் இண்டெக்ஸ். ஸோ இது வரைக்கும் டவுட் இருக்கா இருக்காது? யாருக்கா டவுட் இருக்கா? டெக்ஸ்ட் பண்ணுங்க. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லிட்டு டைப் பண்ணுங்க, சாட்ல கொடுங்க, மெசேஜ் கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இல்ல கிளியரா இருக்குன்னா நம்ம நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது புரியுது புரியல நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா தான் எனக்கு ஆக்சுவலா நான் எடுக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆக்சுவலா வந்து நீங்க எல்லாம் சைலண்டா இருந்தீங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது நீங்க சொல்லுங்க. ஸோ ஐ நீட் ஹியர் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் them. மற்றவங்களுக்கு யாருக்காவது 22 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் மட்டும் தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். டவுட்ஸ்னா கேளுங்க. இப்போ என்னோட டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்றீங்க. அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா நீங்க வந்து மாத்தணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்றது நீங்க சொல்றதை வச்சு தான் வந்து நான் ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியும். இல்ல புரியலாம் சொல்லுங்க, திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜென்ரலா ஒன்ஸ் மோர் எந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு? சார் இப்போ அந்த சொல்ற அந்த ஒரு இதை மட்டும் திரும்ப ரிவைஸ் ஒரு தடவை மேண்டாவில் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது பேட் இண்டெக்ஸ். பேட் இண்டெக்ஸ் தான் சார். இந்த பேட் இண்டெக்ஸ் ஜென்ரலா என்னன்னா, நீங்க வந்து கேர் இண்டெக்ஸ்க்கும் பேட் இண்டெக்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? கேர் இண்டெக்ஸ் புரிஞ்சதுல உங்களுக்கு வந்து புரிஞ்சுது சார். அது வந்து அந்த பொசிஷன் எடுத்துட்டு வந்து இத்தனாவது இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கேரக்டர் எடுத்துட்டு வந்து கொடுக்காதானே சார்? ஆமா, பேட் இண்டெக்ஸும் உங்களுக்கு அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணும். பட் பேட் இண்டெக்ஸ்னா நீங்க வந்து நிறைய வந்து சர்ச் பண்ணலாம். நீங்க வந்து பேட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னன்னா, ரூல் நம்பர் 1 என்னன்னா, நீங்க பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணி அதுக்குள்ள என்ன கொடுக்குறீங்களோ அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி அங்க இருக்கிற பொசிஷனை கொடுக்கும். இது வந்து நார்மலா ஒண்ணு மட்டும் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து இந்த இந்த ரெண்டாவது யூஸ் கேஸ் எடுத்துக்கீங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து A to Z வந்து எங்க இருக்கோ அந்த பொசிஷன் மட்டும் கேட்கறேன். நம்பர் இருந்துச்சுன்னா அந்த பொசிஷன் வந்து விட்டுட்டு வெறும் A to Z இருக்கிற பொசிஷன் மட்டும் சர்ச் பண்ணி அந்த இண்டெக்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கும் உங்களுக்கு வந்து. ரெண்டாவது, இந்த பேட் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி லைக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் என்னென்ன பேட் இண்டெக்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னா, சப்போஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு வச்சுக்கீங்களேன். சப்போஸ் வந்து இப்போ உங்க டேபிள்ல வந்து ஒரு டேட்டா இருக்கு, எம்ப்ளாய் டேட்டா இருக்கு. ஓகேவா? அதுல வந்து யாரோ சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதோ ஒரு ஒரு சில பேருக்கு வந்து நேம்ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இப்போ யார் யார் பேர்ல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கு ஐடென்டிஃபை பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து இந்த மாதிரி வைல்டு கார்டு கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த பேட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு ப்ராப்பரா இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் நான் இக்னோர் பண்ணிடுறேன். அதாவது A to Z இருந்தது அதை இக்னோர் பண்ணிடுறேன். அதே மாதிரி வந்து 0 to 9 இருக்கிறத இக்னோர் பண்ணிட்டு அதை தவிர்த்து இப்போ இந்த இந்த பர்டிகுலர் காலம்ல நான் என்ன இருக்கு, எனக்கு வந்து அட்டு சிம்பிள் இருக்கு. இப்போ அந்த அட்டு சிம்பிளோட பொசிஷன் வந்து கொண்டு வரும். சப்போஸ் இதை தவிர்த்து வேற ஏதாவது நேம்ல வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருந்தா கூட எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆல்பா நியூமரிக் நம்பர்ஸை தவிர்த்துட்டு எனக்கு வந்து என்னோட நேம்ல வந்து வெறும் ஆல்பா நியூமரிக் மட்டும்தான் இருக்கணும், நேம் மட்டும்தான் இருக்கணும், நம்பர் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு நான் என்ன பண்ணலாம்னா, இந்த 0 to 9 கூட விட்டுரு, நேமை தவிர்த்து வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ நம்பர் இருந்ததுன்னா ஒரு நம்பரோட பொசிஷன் வந்துடும். அப்போ இப்போ இப்போ என்கிட்ட நிறைய லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாய் ஐடி இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் எம்ப்ளாய் ஐடி ஆட் பண்ணிட்டு இந்தந்த எம்ப்ளாய் ஐடியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்றது நீ ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த மாதிரி பேட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, நீ வந்து எனக்கு ப்ராப்பரா இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு இம்ப்ராப்பர் டேட்டா வந்து சர்ச் பண்ணி கொடு அப்படின்னா நீங்க அந்த மாதிரி யூஸ் கேசஸ் வந்து என்ன பண்ணலாம், பேட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கலாம். பேட் இண்டெக்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு பர்டிகுலர் வந்து வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க சர்ச் பண்ணலாம். ஆனா கேர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சர்ச்சிங் எல்லாம் பண்ண முடியாது. அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் அந்த பர்டிகுலர் லெட்டர்ல இருக்க ஸ்டார்டிங் பொசிஷனை மட்டும் தான் உங்களால கொண்டு வர முடியுமா கண்டி. நீ ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து சர்ச் எல்லாம் பண்ண முடியாது. பட் இதுல வந்து என்னன்னா, நிறைய வந்து சர்ச் பண்ண முடியும். சர்ச் பண்றது மட்டும் இல்ல, அதுல வந்து நீ வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீ வந்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள இருக்கிற வேர்டை மட்டும் நீ சர்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேப் சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் வேர்டை மட்டும் நீ எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து கேர் இண்டெக்ஸ்ல வந்து பண்ண முடியாது. ஸோ பேட் இண்டெக்ஸ் கேர் இண்டெக்ஸ் ரெண்டுமே சர்ச்சிங்காக தான் யூஸ் பண்றோம். பட் இது வந்து என்னன்னா மோர் எஃபெக்டிவ். நிறைய சாய்ஸஸ் இருக்கு. நீ வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணி நீ வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இல்ல வந்து ஒரு கேப் சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த வேர்டை நீ எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு எனக்கு அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிறதுல ஏதாவது வந்து அதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அதுக்குள்ள இருக்கா இல்லையா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வந்து பேட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நீ வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரியா?
ஓகே சார், இப்போ கிளியர் ஆயிடுச்சு சார், தெளிவா நீ தெரியுது, நீ புரியுது. வந்து கிளியரா இன்னும் 2 3 தடவை யூஸ் பண்ணதான் உங்களுக்கு நார்மலா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். இது வந்து நீங்க வந்து ஒரு சிம்பிளா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து பேட்டர்ன் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூட நிறைய டவுட்ஸ் உனக்கு வரும் ஆக்சுவலா வந்து. அப்போ நீ கேளு. அப்போ வந்து உனக்கு நீ புரிஞ்சுட்டு கொஸ்டின் கேட்டீங்கன்னா ம் இன்னும் வந்து அது அந்த ஃபங்க்ஷன் புரிய ஆரம்பிக்கும் ஆக்சுவலா வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ இதை நீ பேட்டர்ன் டெக்ஸ்ட் போட்டு சர்ச் பண்ணி பாரு, நிறைய உனக்கு ம் வரும். ஜஸ்ட் நீ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு நீ ஒரு யூஸ் கேஸ் நீயே பார்த்துக்கோ. எந்த மாதிரி ஏதோ ஒரு யூஸ் கேஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து என் டேபிள்ல வந்து ம் லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி நேம்ஸ்லாம் இருக்கு. அதுல வந்து யார் யார் நேம்ல வந்து நம்பர்லாம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கும். இப்போ யாரு பேர்ல அது நம்பர் இருக்குமா? இருக்காது. கரெக்டா? இப்போ டேட்டா ஆமா, கரெக்ட் வேலிடேஷன் சார். பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நீ இன்னொன்று கூட கண்டுபிடிக்கலாம். இமெயில் ஐடியில வந்து எனக்கு யார் 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 இமெயில் ஐடியில வந்து நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? நீ வந்து வெறும் இந்த மாதிரி கேப் சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த A to Z தவிர்த்து அந்த மெயில் ஐடியில வேற 0 to 9 போட்டுக்கலாம். 0 to 9 போட்டுட்டு 0 to 9 மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு 0 to 9 போட்டீங்கன்னா அது 0 to 9 எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். ஓகேவா? நீ ம் வெறும் வந்து ம் நம்பரை கேரக்டர்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு யார் யார் பேர்ல நம்பர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீ இந்த மாதிரி யூஸ் ம் பண்ணும்போது என்னன்னா உனக்கு வந்து யார் யார் பேர்ல நம்பர் இருக்கோ அந்த அந்த ஐடி எல்லாம் நீ ஃபெச் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து நீ கரெக்ட் பண்ணிக்கோ. ஸோ அதெல்லாம் ப்ராப்பர் டேட்டா கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து ஓகே சார், ஓகே. இந்த நமக்கு ஏதாவது லேப் எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் நான் ஒர்க் அவுட் பண்ண நல்லா கொடுக்குறேன். இருக்கும். ஷூர் நான் கொடுக்குறேன். சரிங்க சார். சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம அதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சார், ஃபைண்ட் நியூமரிக் வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹேஷ் நியூமரிக் மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா எஸ்கியூஎல்ல? நான் நியூமரிக் மட்டும் இருக்குன்னா யூஸ் நியூமரிக் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சப்போஸ் வந்து என்னுடைய காலம் மொபைல் நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த காலம் மொபைல் நம்பர் தவிர்த்து சம்டைம்ஸ் ஜங்க் கேரக்டர்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து லெட்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம், நீங்க வந்து யூஸ் நியூமரிக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது யூஸ் பண்ணி அந்த காலம் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நியூமரிக் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இப்போ இதுல வந்து கவுண்ட் டேபிள்ல பாத்தீங்கன்னா மொத்தம் எனக்கு எத்தனை ரெக்கார்டு இருக்கு? 3 ரெக்கார்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி யூஸ் நியூமரிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஏதாவது நான் நியூமரிக் வேல்யூஸ் இருந்ததுன்னா அது வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்னா, இப்போ நியூமரிக்ல எத்தனை இருக்கு? 2 நம்பர் இருக்கு. நான் நியூமரிக்ல வந்து ஒரு ரெக்கார்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த ரெக்கார்டு மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த ரெக்கார்டு நான் நியூமரிக்ல இருக்கு? யூஸ் நியூமரிக் ஆஃப் ஐடி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தீங்கன்னா எனக்கு எதெல்லாம் நான் நியூமரிக் வேல்யூ இருக்கோ அதை எடுத்துடலாம். இந்த இப்போ மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். நான் இந்த ஒரு மாதிரி யூஸ் கேஸ் சொல்றேன். இப்போ ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டா இருக்கு, மேபி அனதர் டேபிளா கூட இருக்கலாம். ஃபோன் நம்பர்னு ஒரு ஃபீல்டு இருக்கு, ஆனா அந்த ஃபோன் நம்பர்ல எவ்வளவு தூரம் கரெக்டா ஃபோன் நம்பர் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. பிராக்கெட் இருக்கலாம், ஹைஃபன் இருக்கலாம், அல்பபெட்ஸ் இருக்கலாம். என்ட்ரி பண்ணும்போது எப்படியாவது தப்பு பண்ணி என்ட்ரி பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் இஸ் நாட் டேட்டா டைப் வைஸ். அது வந்து நியூமரிக் டேட்டா டைப் கிடையாது, வேர் கேர் ஆர் என்வார் கேர் அந்த மாதிரி. இருக்கலாம். ஆமா, ஸோ நீங்க புது இன்டர்நேஷனல் டேபிள்ல நம்பர்ஸ்லாம் நீங்க இன்சர்ட் பண்ணும்போது, இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த டேட்டாவை வேலிடேட் பண்றீங்க. அப்ப அதுல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இப்ப ஆல்பபெட்ஸ் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி வேலிடேட் பண்றது, வெதர் இட் ஹேஸ் அல்பா நியூமரிக் சாரி ஆல்பபெட்டிக்ஸ் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் செக் பண்ணாம வெதர் இட் ஹேஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் நியூமரிக்ஸ் அப்படின்னு செக் பண்ற முடியுமா? பேட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுங்க. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நீங்க அந்த கேப் சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் நீங்க மென்ஷன் பண்ணணும்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து 0 to 9 நம்பர்ஸ் கொடுத்துங்க, நம்பர்ஸ் இருக்கான்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் சர்ச் அண்ட் இட் வில் கிவ். பேட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல இப்ப நீங்க பண்ண மாதிரி ஸ்பெஷல் பேட் இண்டெக்ஸ் யூஸ் கேரக்டர்ஸ் பண்ணலாம். நியூமரஸ் அப்படின்னா நீங்க கொடுத்துட்டு வந்து ரெக் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து ரெக் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதையும் அதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ், அதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இப்போ ஓகே. நம்ம யூஸ் பண்ணது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கிடையாது, நம்ம யூஸ் பண்றது வைல்ட் கார்டு சர்ச். அது ஆக்சுவலா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம ரெக் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணுவோம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் ரெக்எக்ஸ் ஆக்சுவலா, அதோட ஷார்ட் ஃபார்ம். அது அந்த ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து எனக்கு தெரிஞ்ச எஸ்கியூல ரெக் எக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கான்னு தெரியல, மேபி இதுல இல்லைன்னு நினைக்கிறேன். ரெக் எக்ஸ் ஃபங்க்ஷன் டைரக்டா இல்லை, பட் என்னன்னா நீங்க வந்து இந்த மாதிரி பேட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வேணான்றதை நீங்க வந்து அதான் நீங்க என்னென்ன வேணும், நீங்க என்னென்ன வேணும்ன்றது இல்ல வேணான்றதை வந்து நீங்க அந்த கேப் சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த பேட் இண்டெக்ஸ்ல அந்த கேப் சிம்பிள் யூஸ் பண்ணி எதெல்லாம் வந்து சர்ச் பண்ண கூடாதுன்னு கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ அதுல நம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து 0 to 9 கொடுத்தீங்கன்னா அது நம்பர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாது. நம்பர்ஸ் தவிர்த்து வேற ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு கொண்டு வரும். இல்ல எனக்கு வந்து கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க, நம்பர்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க, இது ரெண்டு தவிர்த்து வேற என்னென்ன இருக்கு வேணும் கண்டுபிடிக்கணும், நீங்க பேட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ பேட் இண்டெக்ஸ் நான் யூஸ் பண்ணி அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இஃப் இட் ஹேஸ் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் நியூமரிக்ஸ், அந்த ரோவே செலக்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் சப் ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ண நீங்க முடியும். வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வேர் கண்டிஷன்ல வந்து they are telling suggested way don't use pat index or char index performance impact வரும்ன்றாங்க. பட் டெஸ்டிங்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஹியூஜ் டேட்டாவை நீங்க வந்து பேட் இண்டெக்ஸ் char indexலாம் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பட் இட் வில் கெட் த பர்ஃபார்மன்ஸ். ஓகே. ரைட், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் போவோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்லேட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அடுத்து வந்து டிரான்ஸ்லேட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நான் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை பத்தி நான் வந்து ஆல்ரெடி வந்து போன கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். குயிக்லி அது கவர் அதை வந்து கோத்ரூ பண்ணிடுறது வந்து இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா வந்து பர்டிகுலர் இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு. அதில் என்ன பண்ண போறேன்னா வேர்ல்டுக்கு பதில் MS SQL அப்படின்னு நான் வந்து கம்ப்ளீட்டா டெக்ஸ்ட்டை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்கு என்கிட்ட வந்து ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு. என்ன பண்ண வேர்ல்டுக்கு பதில் MS SQL அந்த பர்டிகுலர் அந்த அந்த போர்ஷன் ஆஃப் வேர்டையே வந்து நான் என்ன பண்ண போறேன், ரீப்ளேஸ் பண்ண போறேன். நான் வந்து இப்போ என்ன ஆகும், ஹலோ வேர்ல்டுக்கு பதில் MS SQL நான் மாத்திருவேன். இதுதான் வந்து பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட். இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, நான் என்ன வேர்டு கொடுக்குறேன்னா அந்த வேர்டுக்கு பதில் சப்ஸ்டியூட், இந்த வேர்டுக்கு பதில் இந்த வேர்டை வந்து சர்ச் பண்ணு இருந்துச்சுன்னா சர்ச் ஆகும். சப்போஸ் நான் இதை எடுத்துடுறேன், அப்போ என்ன ஆகும், WORL அந்த பர்டிகுலர் வேர்டு மட்டும் என்ன ஆகும்னா MS SQLன்னு சொல்லி ரீப்ளேஸ் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற அந்த D மட்டும் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இப்போ நான் இல்லாத ஒரு வேர்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும் வந்து எனக்கு இருக்கிற டெக்ஸ்ட் அப்படியே ரிட்டர்ன் ஆகும், எதுவும் மாறாது. ஏன்னா வந்து 3 Z கொடுத்துருக்காங்க. 3 Zன்றது எனக்கு இந்த கொடுத்த ஸ்ட்ரிங்ல இல்லவே இல்லை. அப்போ எனக்கு அவுட்புட் வந்து என்ன இருக்குன்னா என்ன இருக்கோ அது அப்படியே வரும். சரிங்களா? இது வந்து ரீப்ளேஸோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, ஜென்ரலா வந்து இந்த மாதிரி வந்து மொத்தமா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து எடுத்து அதுக்கு பதில் ரீப்ளேஸ் ஆகும். என்னன்னா இந்த 3 Zக்கு பதில் MS SQL கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா, கேரக்டர் டு கேரக்டரை வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் த டிரான்ஸ்லேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ரீப்ளேஸ் வந்து பண்ணி எப்படி பண்றது, ரீப்ளேஸ் இல்லாம எவ்வளோ ஈஸியா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், நான் டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஐ வில் கம்பேர். நான் வந்து என்ன பண்றேன், வெல்கம் டு DSIT. இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து இந்த DSITக்கு பதில் ABCDன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஜென்ரலா இதை நான் ரீப்ளேஸ் பண்ண என்ன ஆகும், அந்த வெல்கம் டு DSIT பதில் வெல்கம் டு ABCDன்னு அப்படிதான். இப்போ என்ன ஆகும், இது வந்து இங்க ரீப்ளேஸ் கொடுக்கும்போது என்ன நடக்கும், எனக்கு பர்டிகுலர் இந்த DSITக்கு பதில் என்ன ஆகும், எனக்கு வந்து ABCDன்னு மாறிடும். இப்போ இது வந்து ரீப்ளேஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த DSIT மொத்தமா ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க ABCDன்னு வந்து வந்துடும். இப்போ நான் வந்து இந்த டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, கேரக்டர் டு கேரக்டர் மாறும். Dக்கு பதில் Aன்னு மாறும், Sக்கு பதில் வந்து Bன்னு மாறும். இங்க பாருங்களேன், ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த பர்டிகுலர் ஃபுல்லாவே DSITக்கு பாருங்களேன் எப்படி மாறிச்சுங்க. வெல்கம் டு ABCDன்றது DSIT பதில் ABCD மாறிடுச்சு. இங்க பாருங்களேன், இங்க Tக்கு பதில் என்ன கொடுத்துருக்கேன், இங்க Tக்கு பதில் Dன்னு மாத்த சொன்னதுனால இந்த T கூட மாறிடும். பர்டிகுலர் அந்த கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆகும்னா, அது வந்து இட் வில் ரீப்ளேஸ் த கேரக்டர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர். எங்கெங்கெல்லாம் D இப்போ Dன்னு இருக்குன்னா அங்க வந்து என்ன ஆகும், எனக்கு வந்து Aன்னு மாறும், Sக்கு பதில் Bன்னு மாறும்,
ஐக்கு பதில் சின்னு மாறும், டிக்கு பதில் டின்னு மாறும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த டிரான்ஸ்லேட் என்ன பண்ணணும்னா இட் வில் டூ கேரக்டர் பை கேரக்டர். இப்போ இதே நான் வந்து ரீப்ளேஸ் வச்சு பண்ணணும்னா நான் எவ்வளோ கோடு மாடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வெல்கம் டு டிஎஸ்ஐடி நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா டிக்கு பதில் என்ன பண்ண போறேன்னா வந்து ஏ ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? இப்படி எழுதணும். இது வந்து ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இன்னொரு ரீப்ளேஸ் எழுதணும். இன்னொரு ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி எஸ்ஸுக்கு பதில் என்ன பண்ண போறேன் நான் வந்து பி வைக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் ஆஃப் ஐக்கு பதில் சி நான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரீப்ளேஸ். இந்த மாதிரி நெஸ்டட் ரீப்ளேசஸ் வந்து நான் வந்து பண்ணிட்டே போனேன்னா என்னைக்கு முடிக்கிறது, டிக்கு பதில் டி. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இட் வில் கீப் ஆன் கோயிங். இந்த மாதிரி நெஸ்டட் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது இத்தனை ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து யூஸ் பண்ணணும். So, 4 ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா நான் இந்த மாதிரி வந்து இந்த ரீப்ளேஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னொரு ரீப்ளேஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4வது இன்னொரு ரீப்ளேஸ். இந்த மாதிரி வந்து இத்தனை ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 4 தடவை யூஸ் பண்ணும் மாதிரி ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். அதுக்கு பதில் ரொம்ப சிம்பிளா பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டிரான்ஸ்லேட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கேரக்டர் டு கேரக்டர், டிக்கு பதில் வந்து ஏவும், எஸ்க்கு பதில் பினும், ஐக்கு பதில் சினும், டிக்கு பதில் டி. ஆனா இந்த மேலைக்கு கீழே பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு வித்தியாசம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெல்கம் டு வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஃபர்ஸ்ட் இதுல இந்த டிஎஸ்ஐடி ஒரு பர்டிகுலர் டோட்டலா அது வந்து ஒரு வேர்டா கன்சிடர் பண்ணி அது அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க கண்டி, ஒவ்வொரு லெட்டரா கன்சிடர் பண்ணாது. ஆனா டிரான்ஸ்லேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டரும் அந்த பர்டிகுலர் வேர்ட்ல எங்க இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ இந்த டின்னு இருக்குல்ல, டி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா வந்து நம்மளுக்கு வந்து ஏன்னு மாறிடும். ஓகேங்களா? அது மாதிரி எஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன ஆகும், பின்னு மாறும். ஐக்கு வந்து சின்னு மாறும், டிக்கு வந்து டின்னு மாறும் நம்மளுக்கு வந்து. ஸோ அதான் வந்து டிரான்ஸ்லேட்டுக்கும் இல்லை ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனுக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து இதுதான். ஸோ டிரான்ஸ்லேட்டர் கேரக்டர் டு கேரக்டர் வந்து நீங்க வந்து ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து தாராளமா வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து சார் ரீப்ளேஸ்லயே அதே மாதிரி வருமா? நீங்க வராதுல்ல. ரீப்ளேஸ்லயே ஒரே கேரக்டர் ரெண்டு ரெண்டு தடவை ஒரு கேரக்டர் வந்திருக்கும், அந்த கேரக்டரை போட்டு பாருங்களேன். இப்போ வெல்கம் டு டிஎஸ்ஐடில அந்த ஓ மட்டும் 2 தடவை வந்திருக்கு. இப்போ நீங்க அதை சொல்லுங்க வந்து என்ன சொல்லுங்க. செலக்ட் ரீப்ளேஸ் ஆஃப். சார் அதான் அந்த அந்த ஓ இருக்க இடத்துல 2 பக்கமே மாறிடுமா, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் இருக்குது அந்த மாதிரி மாறி? ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா இந்த டிஎஸ்ஐடி இந்த வேர்டை சர்ச் பண்ணும். இந்த பர்டிகுலர் சார் வேர்டு இருக்கு, ஒரே ஒரு கேரக்டர் கொடுத்தா நான் இங்க டின்னு மட்டும் கொடுக்குறேன். என்ன ஆகும், அந்த டிக்கு பதில் என்ன ஆகும், ஏபிசிடின்னு மாறிடும். புரியுதா? இந்த அந்த எஸ்ஐடி டி வந்து இருக்கு பாரு. ட்வைஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா சார், அந்த டி இன்னொரு தடவை அந்த சென்டென்ஸ்ல வேற இங்கயா? எங்கேயும் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்தையும் மாத்திருமா? அது மாறாது இப்போ நீங்க மாறாது வெல்கம் மாறாது டு மாறாது மாறாது மாறாது. அது வந்து டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணும்போது தான் மாறும், ரீப்ளேஸ் பண்ணும்போது மாறாது. ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது இப்போ இந்த டிஎஸ் வேர்டு சர்ச் மொத்தமா தான் சர்ச் பண்ணும். இந்த டிஎஸ்ன்றது மட்டும் தான். இது டி தனியா எஸ் தனியா சர்ச் பண்ணாது. இந்த டிஎஸ் பக்கத்து பக்கத்துல சேர்ந்து இருக்கணும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இந்த டிஎஸ்ஐடி பாரு, டிஎஸ் மட்டும் ஏபின்னு மாறிடும். ஓகேவா? மிச்சம் பாரு சிடி ஐடின்னு வந்துடும். இந்த ஐடி அப்படியே தான் இருக்கும். ஏபிசிடி ஐடி. புரியுது சார். டிஎஸ் பதில் என்னாச்சு, ஏபிசிடின்னு வந்துடும். புரியுதா? அப்ப என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் மொத்தமா தான் சர்ச் பண்ணும், டி தனியா எஸ் தனியா சர்ச் பண்ணாது. புரியுதா? அது ரீப்ளேஸ். ஓகே சார். டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து கேரக்டர் டு கேரக்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ இதுல வந்து இங்க வந்து நான் வந்து இப்போ கம்மியா கொடுக்குறேன்னு வச்சுக்கேன், அது எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணும்போது இங்க 4 லெட்டருக்கு 4க்கு 4 நான் கொடுக்கணும். இங்க 4 லெட்டர் கொடுக்குறேன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 4 லெட்டர் கொடுக்கணும். நான் வந்து 3 லெட்டர் மட்டும் கொடுத்தேன்னா எரர் அடிச்சிடும். நீங்க இங்க 4 கொடுத்துருக்க, ஆனா வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 3 கேரக்டர் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு எரர் அடிச்சிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இங்க வந்து அதுக்கும் வந்து நம்ம டினா டின்னு கொடுக்கணும். ஈக்குவலா இருக்கணும். செகண்ட் பேராமீட்டர் தேர்ட் பேராமீட்டர் ஈக்குவலா இருக்கணும். டிக்கு பதில் ஏ, எஸ்க்கு பதில் பி, ஐக்கு பதில் சி, டிக்கு பதில் டி அப்படின்றது நான் கொடுக்கணும். இங்க நான் வந்து சப்போஸ் இங்க நான் இங்க 3 கொடுத்துட்டு இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கீங்களேன், அப்போ எரர் அடிக்கும். டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கேரக்டரும் எந்த கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ண போறோம் ரெண்டுமே வந்து ஈக்குவல் லென்த்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும்.
இல்ல. ஆனா இதுல என்ன ஒரே ஒரு டிராபேக்னா, டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் வந்து சீக்வல் சர்வர் 2017 இருந்து மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன்ல ஒர்க் ஆகாது. இந்த டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷனோட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, யாராவது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் 2017 சீக்வல் சர்வர் வச்சிருந்தீங்கன்னா அந்த எஸ்கியூஎல் இதுல மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி தான் வச்சிருக்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூ ஹேவ் டு லிவ் வித் ரீப்ளேஸ். நீங்க 2017 அண்ட் அபோவ் வச்சிருக்கீங்கன்னா அப்படி என்ன பண்ணலாம், நீங்க டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து சார் இதோட யூஸ் கேஸ் என்ன சார்? டேட்டா கரப்ட் ஆயிரும்ல சார் இந்த மாதிரினா? இது பெரிய இது வந்து டேட்டா செட் கரெக்ட் ஆகாது. நீங்க இந்த டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ண மாஸ்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்கிங் பண்ணிக்கலாம். அதாவது யாராவது இந்த உள்ள இருக்க டேட்டா வந்து படிக்க கூடாது, நான் வந்து மாத்திக்கணும் அப்படின்னா நீ இந்த டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டேட்டா வந்து நீ வந்து மாஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேர்டு ஓகே இருக்குன்னு சார். வச்சுக்க, அந்த டேட்டா யாரும் ரீட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுன்னா நீ என்ன பண்ணலாம்னா, எங்கெங்கெல்லாம் டி இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இப்போ இது வந்து தெரியல. இது வந்து நம்ம ஜென்ரலா வந்து நம்ம நம்ம இந்த குவிஸ் நம்ம ஸ்கூல்ல அந்த காம்படிஷன்ல வந்து பசில்ல கொடுப்பாங்க. இதுக்கு பதில் இந்த லெட்டர் ரீப்ளேஸ் பண்ண சொல்லுவாங்க. டீகோட் பண்றது, என்கோட் டீகோட் இருக்குல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ இந்த டிக்கு பதில் புரியுது ஏ, சார், புரியுது சார். எஸ் பதில் பி, அந்த மாதிரி டீகோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த லெட்டர் வந்து ஆக்சுவலா வந்து வெல்கம் டு டிஎஸ்18 இருக்கு. இப்போ இந்த டிஎஸ்18ன்றது யாருக்குமே தெரியாது. ஏபிசிடின்றது வந்து வெளியில பார்க்கும்போது எனக்கு ஏபிசிடி, ஆனா உனக்கு தான் தெரியாது ஏபிசிடி கிடையாது டிஎஸ்18. ஏன்னா நான் வந்து இன்டர்னலா டீகோட் பண்ணிட்டது வந்து புரியுது திருப்பி சார், நான் வந்து புரியுது சார். பண்ணேன்னா நான் என்ன பண்ணணும், டிக்கு பதில் ஏ வச்சுப்பேன், எஸ்க்கு பதில் பி வச்சுப்பேன், ஐக்கு பதில் சி, டிக்கு பதில் டி. அந்த மாதிரி நீ என்ன பண்ணிக்கலாம், நீ வந்து டீகோட் பண்ணிக்கலாம். நீ வந்து ஓகே சார், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீ டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார். சார் இருக்க டவுட் இருக்கா அதுல? டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன்ல சப்ஸ்ட்ரிங் சாரி ரீப்ளேஸ்ல எனி டவுட்ஸ்? இன்னும் 5 minutes தான் இருக்கு. 9:30 முடிச்சிடலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ரிமைனிங் வந்து நான் திருப்பி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் சில அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கவர் பண்றேன். என்னென்ன பார்க்க போறோம்னா, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஸ்ட்ரிங் அண்டர் ஸ்கோர் அக்ரிகேட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அண்டர் ஸ்கோர் ஸ்பிளிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது கவர் பண்ண போறோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரியல் டைம்ல யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து கோட் நேம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை பார்க்க போறோம். லோகநாதன் கௌஷிக்ன்றவங்க ஒரு இது கேட்டிருக்காங்க. இது அப்பர் கேஸ் லோவர் கேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க இந்த ரீப்ளேஸ். இஸ் இட் ஹேவ் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா நீங்க அந்த கொலெக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, இதுல இங்க பார்க்கும்போது வந்து இந்த கொலெக்ட் ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி நீங்க வந்து கொலெக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், அப்பர் கேஸ் லோவர் கேஸ் வந்து நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நீங்க வந்து பை டிஃபால்ட்டா வந்து அது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ எல்லாமே ஒன்னா தான் ட்ரீட் பண்ணணும். நீங்க வந்து ஸ்ட்ரிக்டா வந்து கேஸ் சென்சிட்டிவ் ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி கொலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த நீங்க என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொலேட் லாட்டின் ஜெனரல் சிஎஸ் ஆஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கேஸ் சென்சிட்டிவா மாறிடும். ஸோ ஸ்மால் டி கேபிட்டல் டி ரெண்டுத்தும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். பட் பை டிஃபால்ட்டா வந்து அது பண்ணாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை முடிச்சிருவோம். ஸோ இன்னைக்கு நம்ம இது பார்த்தாச்சு, கேர் இண்டெக்ஸ், பேட் இண்டெக்ஸ் அதெல்லாம் பார்த்தாச்சுல. நெக்ஸ்ட் இதுல வந்து ஃபைனலா வந்து நம்ம இந்த வந்து இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் இதெல்லாம் பார்ப்போம். இந்த ஸ்டஃப் ஃபார்மேட்டு டிரான்ஸ்லேட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸ்ட்ரிங் ஸ்பிளிட், ஸ்ட்ரிங் அண்டர் ஸ்கோர் அக்ரிகேட், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங் அக்ரிகேஷனும் இந்த ஸ்ட்ரிங் ஸ்பிளிட்டு, இந்த இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக ரியல் டைம்ல வந்து நிறைய யூஸ் கேசஸ்க்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அது ரெண்டு இதுவும் வேற ஏதாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸோட ஸ்ட்ரிங்கை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வேற டேட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல நம்ம வந்து. ஸோ நம்ம அந்த டேட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது மிஸ்லினியஸ் ஃபங்க்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதை பார்ப்போம். தென் ஜாயின்ஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதை பார்க்க போறோம். அதெல்லாம் பார்த்துட்டு தென் வந்து வி கேன் க்ளோஸ் திஸ். அனதர் இன்னும் ஒரு 6-7 கிளாஸஸ் நம்மளுக்கு போகும்.
ஸோ நம்மளுக்கு வந்து பார்ப்போம். முடிச்சுட்டு வேற தேவைப்பட்டா நம்ம வந்து யூ கேன் எக்ஸ்டெண்ட். ஏதாவது தேவைப்பட்டது நம்ம வந்து கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரி, யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க. கிளாஸ் எப்படி இருந்தது, புரிஞ்சுதா? உங்க ஃபீட்பேக்கும் கொடுங்க ப்ளீஸ். டவுட்ஸ்னா கேட்கலாம் நீங்க.